தானோ கதிரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டணும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கதிர் பார்க்குறாரு. "என்னங்க இப்படி திடீர்னு ஆட்டோ ஓட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எனக்கு பெரிய கிளாஸ் எல்லாம் கரெக்ட்டா இன்னும் சொல்லிக் குடுக்கல. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நான் மட்டும் எப்படி ஓட்டுறது? கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கதிர் கேட்குறாரு. தனம் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. முன்னாடி வந்து உட்கார்றாங்க. "சரி, நான் சொல்லி தரேன் வாங்க" அப்படின்னு 2 பேருமே உட்கார்றாங்க. அப்படியே கதிர் மூஞ்சிய அப்படியே தனம் பார்க்குறாங்க. கதிரும் தனத்த பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டே போறாங்க. வீட்டுக்கு எப்பவும் போல தனம் போறாங்க. போன உடனே அப்படியே வாசுகிக்கு கோவமா வருது. அப்படியே பார்க்குறாங்க. "ஏய்" அப்படின்னு கைய புடிக்கிறாங்க. தனத்தோட கைய புடிச்சுட்டு அப்படியே கத்துறாங்க. "அம்மா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ ராதிகாவ கைய முறுக்கியிருப்ப. எதுக்காக அவள அடிச்ச? ஏன் அவ கிட்ட போன?" அப்படின்னு வாசுகி அப்படியே கத்துறாங்க. அத பார்த்தோனே அங்கருந்து கதிர் வராரு. "அம்மா தனத்து மேலருந்து கையெடு, தனமா மேலருந்து கையெடுன்னு சொல்றேன். எடு கைய" அப்படின்னு சொல்றாரு. "டேய் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நீ எதுக்காக தனத்தோட கைய புடிச்ச சொல்லு. அவ என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. ராதிகாவோட கைய ரூம்ல அப்படியே முறுக்கி விட்டுருக்கா. இதெல்லாம் தப்பா இல்லையா?" அப்படின்னு வாசுகி கேட்குறாங்க. "தப்பு தான். ஆனா ராதிகாவோட கைய எதுக்காக தனம்மா முறுக்கி விட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? இங்க பாரு" அப்படின்னு ஃபோன காட்டுறாரு. ஃபோன அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ராதிகா தாலிய கையில வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. "என்னோட மாமா எனக்கு தான். அவரு கையால இந்த தாலிய நான் கட்டிப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. தனம்மாவோட புருஷன். அவர போயிட்டு இந்த இந்த ராதிகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்ளோ திமிரா சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? கோவம் வந்து அடிக்க தான் செய்வாங்க" அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே வாசிக்க அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாரும்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ. ராதிகாவ ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடு. இங்கலாம் இருக்க முடியாது. நான் தான் தனம்மாவோட புருஷன். தனம்மாக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு புரியுதா? இல்லையா? இனிமேவாவது இப்படி நடக்காம பார்த்துக்கோ. தனம்மாவ இந்த வீட்ல யார் எது சொன்னாலும் கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். நான் கேள்வி கேட்பேன்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "டேய் என்னடா உன் பொண்டாட்டி பக்கம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அப்படிதான் நான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். புரியுதா? எந்த பக்கம் தப்பு இருக்கு, எந்த பக்கம் தப்பு இல்லன்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு ராதிகாவ ஒழுங்கா அடக்கு. அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வை. இல்ல அவ வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. அவ இங்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வாசுகி அப்படியே போறாங்க. போயிட்டு ராதிகா கிட்ட சொல்றாங்க. "ஏய் என்னடி நடந்தது? அடிச்சத மட்டும் தான்டி சொன்னேன். நீ என்ன பேசுன? எதுக்காக அந்த தனம் அடிச்சா? அத சொல்லவே இல்ல. நீ தாலிய காட்டுனது என் புருஷன் ஏதாவது சொன்னியா?" அப்படின்னு கேட்குறாங்க வாசுகி. "ஆமா அத்த, நான் சொன்னேன் தான்." "ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவகிட்ட போய் எதுக்கு அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? அவ முன்ன மாதிரி இல்லடி. முன்னாடியாவது பரவாயில்ல, எது சொன்னாலும் அமைதியா போயிடுவா. இப்ப அப்படிலாம் கிடையாது. அவ அடிக்கடிக்க கோவப்படுறா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண?" அப்படின்ட்டு வாசுகி கேட்குறாங்க. "இங்க பாருங்க அத்தை, எனக்கு மாமாவ பிடிக்கும். நான் மாமாவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அது தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தாண்டி பைத்தியக்காரி. எல்லாமே செயல்ல காட்டணும். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்க. அப்புறம் என்ன சொல்ல போறேன்னு தெரியல எனக்கு" அப்படின்னு அப்படியே வாசுகி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "என்ன அத்தை என்னைய திட்டுறீங்க? அவ என்ன அடிக்கிறா, நீங்க என்ன திட்டுறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "இங்க பாரு, இதெல்லாம் கரெக்ட்டா பேசுற. வாயெல்லாம் கரெக்ட்டா தான் பேசுற. ஆனா நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உனக்கு கதிர கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா?" அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. "நீங்க வாயில தான் சொல்றீங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்றீங்க. எப்ப பார்த்தாலும் தனமா, தனமான்னு அந்த தனமா பேர் தான் வீடு ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "சரி வாய மூடுடி, வாய மூடு. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அப்படியே கோவமா போறாங்க. எல்லாரும் என்னையே திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனம் உள்ள போறாங்க. கதிரும் உள்ள போறாரு. போன உடனே, "இங்க பாருங்க தனமா, நீங்க பண்ணது தான் கரெக்ட்டு. ராதிகாவ கரெக்ட்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இப்படிதான் பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்படியே விட்டு குடுத்து போகக்கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஓவரா பொறுமையா இருக்கக்கூடாது. நீங்க எடுத்தது சூப்பரான முடிவு. கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே நான் உங்க பக்கம் இருப்பேன்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே தனம் பார்க்குறாங்க. "இல்ல என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன தனம்மா இப்படி பேசிட்டீங்க? உங்க மேல போய் நான் கோவப்படுவேனா? கடவுள் எனக்கு குடுத்த வரம் நீங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் கோவப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கவே மாட்டீங்க. எது தப்பு, எது சரி எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். நான் எந்த பக்கமும் அநியாயம் நீங்க பண்ணவே மாட்டீங்க" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "என்னங்க நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க?" அப்படின்னு தானே கேட்குறாங்க. "ஆமா தானம்மா, எனக்கு தெரியும். உங்கள பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். அந்த ராதிகா மேல தான் தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "ரொம்ப சந்தோஷங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மரகத ருக்மணி கிட்ட சொல்றாங்க.
அக்கா பாத்தியா? கதிர்க்கு எவ்ளோ கோவம் வந்ததுன்னு பாத்தியா? அவங்க அம்மாவே எப்படி எதிர்த்து பேசுறாரு. தனமா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, சூப்பர்! நல்ல ஒரு புருஷன் தான் தனத்துக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. அது எனக்கு எப்பயோ தெரியும் மரகதம். கதிர் எப்பவுமே தனத்த விட்டு கொடுக்கவே மாட்டான். நல்லா பார்த்துப்பான். நல்ல பையன் அவன் தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா. பரவால்ல, பரவால்ல. சூப்பர்! அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு. தனம், கதிர் 2 பேருமே சேர்ந்து வாழணும். அவங்க வாழ்க்கைய அவங்க நல்லபடியா தொடங்கணும் அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. அக்கா, நீ அதெல்லாம் பத்தி கவலையே படாத. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழுவாங்க. அது எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. எப்படி சொல்ற? ஆமாக்கா 2 பேருக்குமே பாசம் அதிகமா இருக்கு. நான் தான் பார்க்குறேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தனம் தூங்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் கதிர் தூங்கிட்டே இருக்காரு. அப்படியே திடீர்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து அப்படியே தனத்த பார்க்குறாரு. எவ்வளோ அழகா இருக்காங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி அந்த கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. சூப்பர்! ஆனா என்னோட வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கு. இந்த ஜென்மத்தில நான் பொறந்ததுக்கான எல்லா பலனும் நான் அனுபவிச்சுட்டா மாதிரி இருக்கு. என்னோட பொண்டாட்டி எவ்ளோ நல்லவளா இருக்கா! நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. நிலா பாப்பா, தனம்மா இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச வரம் மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கு காரணமே அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி எழுந்து எப்பவும் போல அவர் வந்து ஹோட்டலுக்கு போறாரு. அதே மாதிரி தனமும் எழுந்து தானா கதிர கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, "இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டணும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கதிர் பார்க்குறாரு. "என்னங்க இப்படி திடீர்னு ஆட்டோ ஓட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எனக்கு பெரிய கிளாஸ் எல்லாம் கரெக்ட்டா இன்னும் சொல்லிக் குடுக்கல. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நான் மட்டும் எப்படி ஓட்டுறது? கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கதிர் கேட்குறாரு. தனம் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. முன்னாடி வந்து உட்கார்றாங்க. "சரி, நான் சொல்லி தரேன் வாங்க" அப்படின்னு 2 பேருமே உட்கார்றாங்க. அப்படியே கதிர் மூஞ்சியே அப்படியே தனம் பார்க்குறாங்க. கதிரும் தனத்த பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டே போறாங்க. வீட்டுக்கு எப்பவும் போல தனம் போறாங்க. போன உடனே அப்படியே வாசுகிக்கு கோவமா வருது. அப்படியே பார்க்குறாங்க. "ஏய்" அப்படின்னு கைய புடிக்கிறாங்க. தனத்தோட கைய புடிச்சுட்டு அப்படியே கத்துறாங்க. "அம்மா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, நீ ராதிகாவ கைய முறுக்கியிருப்ப. எதுக்காக அவள அடிச்ச? ஏன் அவ கிட்ட போன?" அப்படின்னு வாசுகி அப்படியே கத்துறாங்க. அத பார்த்தோனே அங்கருந்து கதிர் வராரு. "அம்மா தனத்து மேலருந்து கையெடு, தனமா மேலருந்து கையெடுன்னு சொல்றேன். எடு கைய" அப்படின்னு சொல்றாரு. "டேய் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நீ எதுக்காக தனத்தோட கைய புடிச்ச சொல்லு. அவ என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. ராதிகாவோட கைய ரூம்ல அப்படியே முறுக்கி விட்டுருக்கா. இதெல்லாம் தப்பா இல்லையா?" அப்படின்னு வாசுகி கேட்குறாங்க. தப்பு தான். ஆனா, ராதிகாவோட கைய எதுக்காக தனம்மா முறுக்கி விட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? இங்க பாரு அப்படின்னு ஃபோன காட்டுறாரு. ஃபோன அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ராதிகா தாலிய கையில வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. "என்னோட மாமா எனக்கு தான். அவரு கையால இந்த தாலிய நான் கட்டிப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. தனம்மாவோட புருஷன். அவர போயிட்டு இந்த இந்த ராதிகா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்ளோ திமிரா சொன்னா, யாருக்கு தான் கோவம் வராது? கோவம் வந்து அடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு கதை சொல்றாரு. அப்படியே வாசிக்க அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாரும்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ. ராதிகாவ ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடு. இங்கலாம் இருக்க முடியாது. நான் தான் தனம்மாவோட புருஷன். தனம்மாக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு புரியுதா? இல்லையா? இனிமேவாவது இப்படி நடக்காம பார்த்துக்கோ. தனம்மாவ இந்த வீட்ல யார் எது சொன்னாலும் கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். நான் கேள்வி கேட்பேன்" அப்படின்னு கத்தி சொல்றாரு. "டேய் என்னடா உன் பொண்டாட்டி பக்கம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அப்படிதான் நான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். புரியுதா? எந்த பக்கம் தப்பு இருக்கு, எந்த பக்கம் தப்பு இல்லன்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு ராதிகாவ ஒழுங்கா அடக்கு. அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வை. இல்ல அவ வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. அவ இங்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வாசுகி அப்படியே போறாங்க. போயிட்டு ராதிகா கிட்ட சொல்றாங்க. "ஏய் என்னடி நடந்தது? அடிச்சத மட்டும் தான்டி சொன்னேன். நீ என்ன பேசுன? எதுக்காக அந்த தனம் அடிச்சா? அத சொல்லவே இல்ல. நீ தாலிய காட்டுனது என் புருஷன் ஏதாவது சொன்னியா?" அப்படின்னு கேட்குறாங்க வாசுகி. "ஆமா அத்த நான் சொன்னேன் தான்." "ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவ கிட்ட போய் எதுக்கு அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? அவ முன்ன மாதிரி இல்லடி. முன்னாடியாவது பரவால்ல எது சொன்னாலும் அமைதியா போயிடுவா. இப்ப அப்படிலாம் கிடையாது. அவ அடிக்கடிக்க கோவப்படுறா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண?" அப்படின்ட்டு வாசுகி கேட்குறாங்க. "இங்க பாருங்க அத்தை, எனக்கு மாமாவ புடிக்கும். நான் மாமாவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அது தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தாண்டி பைத்தியக்காரி. எல்லாமே செயல்ல காட்டணும். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்க. அப்புறம் என்ன சொல்ல போறேன்னு தெரியல எனக்கு" அப்படின்னு அப்படியே வாசுகி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "என்ன அத்தை என்னைய திட்டுறீங்க? அவ என்ன அடிக்கிறா, நீங்க என்ன திட்டுறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "இங்க பாரு, இதெல்லாம் கரெக்ட்டா பேசுற. வாயெல்லாம் கரெக்ட்டா தான் பேசுற. ஆனா
நீ பண்ணுறதுலாம் தப்பாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க. நீங்கள் வாயில தான் சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் தனமா தனமான்னு அந்த தனமா பேர் தான் வீடு ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. சரி வாயை மூடுடி, வாயை மூடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அப்படின்னு கோவமாக போகிறாங்க. எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனம் உள்ளே போகிறாங்க, கதிரும் உள்ளே போகிறாரு. போன உடனே இங்கே பாருங்கள் தனமா, நீங்கள் பண்ணது தான் கரெக்டு, ராதிகாவ கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இப்படி தான் பண்ணணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்படியே விட்டு குடுத்து போகக்கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஓவரா பொறுமையா இருக்கக்கூடாது. நீங்க எடுத்தது சூப்பரான முடிவு. கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே நான் உங்க பக்கம் இருப்பேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியே தனம் பார்க்குறாங்க. இல்ல என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தனம்மா இப்படி பேசிட்டீங்க? உங்க மேல போய் நான் கோவப்படுவேனா? கடவுள் எனக்கு குடுத்த வரம் நீங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் கோவப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கவே மாட்டீங்க. எது தப்பு, எது சரி எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். நான் எந்த பக்கமும் அநியாயம் நீங்க பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. என்னங்க நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆமா தானம்மா, எனக்கு தெரியும், உங்கள பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். அந்த ராதிகா மேல தான் தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மரகதம் ருக்மணி கிட்ட சொல்றாங்க. அக்கா பாத்தியா, கதிர்க்கு எவ்வளோ கோவம் வந்ததுன்னு பாத்தியா, அவங்க அம்மாவே எப்படி எதிர்த்து பேசுறாரு, தனமா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. சூப்பர், நல்ல ஒரு புருஷன் தான் தனத்துக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. அது எனக்கு எப்பயோ தெரியும் மரகதம், கதிர் எப்பவுமே தனத்தை விட்டு கொடுக்கவே மாட்டான், நல்லா பார்த்துப்பான், நல்ல பையன் அவன், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, தனம் கதிர் 2 பேருமே சேர்ந்து வாழணும், அவங்க வாழ்க்கையை அவங்க நல்லபடியா தொடங்கணும் அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. அக்கா, நீ அதெல்லாம் பத்தி கவலையே படாத, அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழுவாங்க, அது எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. எப்படி சொல்ற? ஆமாக்கா, 2 பேருக்குமே பாசம் அதிகமா இருக்கு, நான் தான் பார்க்கறேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தனம் தூங்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் கதிர் தூங்கிட்டே இருக்காரு. அப்படியே திடீர்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து அப்படியே தனத்த பார்க்குறாரு. எவ்வளோ அழகா இருக்காங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி அந்த கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. சூப்பர். ஆனா என்னோட வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கு. இந்த ஜென்மத்தில நான் பொறந்ததுக்கான எல்லா பலனும் நான் அனுபவிச்சுட்டா மாதிரி இருக்கு. என்னோட பொண்டாட்டி எவ்வளோ நல்லவளா இருக்கா. நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. நிலா பாப்பா, தனம்மா இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச வரம் மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கு காரணமே அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி எழுந்து எப்பவும் போல அவர் ஹோட்டலுக்கு போறாரு. அதே மாதிரி தனமும் எழுந்துக்கிறாங்க ஆட்டோ ஓட்ட.